அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 25 புலிப்பட்டி பிள்ளையவாள். கதைகளிலும் இதிகாசங்களிலும் கதாநாயகன் அல்லது கதாநாயகிக்கு விரோதிகள் சிலர் தோன்றுவார்கள். கதை முடியும் வரையில் அவர்கள் கதாநாயகர்களுக்கு இன்னல் விளைவிக்க முயன்று கொண்டே இருப்பார்கள். கடைசியில் கதை முடியும் சமயத்தில் தங்களுடைய தீச்செயல்களுக்கு அவர்கள் தண்டனை அடைவார்கள். ஆனால் வாழ்க்கையில் சாதாரணமாய் இவ்வாறு நடப்பதில்லை. அவ்வப்போது நமக்கு சில சிநேகிதர்களோ விரோதிகளோ ஏற்படுகிறார்கள். அவர்களால் சில நன்மைகளும் தீமைகளும் விளைகின்றன. அத்துடன் அவர்களுடைய சிநேகமோ விரோதமோ தீர்ந்து போகிறது. நமது வாழ்க்கையில் இன்னல் விளைவிப்பவரும் உதவி புரிகிறவரும் எப்போதும் ஒருவராகவே இருப்பதில்லை. முத்தையன் கல்யாணியின் வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருந்தது. முத்தையனுடைய வாழ்க்கையில் கார்வார் பிள்ளை பிரவேசித்ததையும் அதனால் விளைந்த பலனையும் பார்த்தோம். முத்தையனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அபிராமி சென்னைக்குச் சென்ற செய்தியை அவனுக்கு அறிவித்தவுடன் சங்குப்பிள்ளையின் லீலை முற்றுப்பெற்றது. பிறகு அந்த புண்ணிய புருஷர் வேறு எந்த இளம்பெண் அனாதையாகவோ நிராதரவாகவோ இருக்கிறாள், எந்த ஏழையின் குடியை கெடுக்கலாம், எந்த குடிசையில் தீயை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டு போய்விட்டார். அவருடைய பாவகிருத்தியங்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும் பொறுப்பை நாமும் பகவானுக்கே விட்டுவிட வேண்டியதாயிருக்கிறது. முத்தையனுடைய வாழ்க்கையில் அந்த ஆட்டுத்தோல் போர்த்த காட்டுப்பூனை பிரவேசித்தது போலவே கல்யாணியின் வாழ்க்கையில் பிரவேசித்த ஒரு மகா பாவியைப் பற்றி நாம் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. அவனுக்கு புலிப்பட்டி ரத்தினம் பிள்ளை என்று பெயர். தாமரை ஓடை பண்ணையாருக்கு நெருங்கிய தாயாதி உறவு பூண்டவன் அவன். அவனுடைய தகப்பனார் காலத்தில் தாமரை ஓடை பண்ணைக்கு சமமான சொத்து இந்த குடும்பத்துக்கும் இருந்தது. ஆனால் பிள்ளையாண்டான் தலையெடுத்ததும் அந்த நிலைமை மாறிற்று. பையன் சென்னை பட்டணத்தில் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் போதே டம்பாச்சாரித்தனம் எல்லாம் கற்றுக்கொண்டான். பிறகு சீமைக்கு போய்விட்டு வந்தான். சென்னையிலும் சீமையிலும் தான் கற்றுக்கொண்டு வந்த நாகரிகத் தோரணையுடனே புலிப்பட்டியில் அவன் வாழ்க்கை நடத்தத் தொடங்கினான். பெரிய மனுஷர்களுடைய சிநேகம் அதிகமாயிற்று. அவர்களுக்கெல்லாம் அடிக்கடி பார்ட்டிகள் நடத்த வேண்டியிருந்தது. நாகரிகமாய் ட்ரெஸ் பண்ணிக் கொள்வதிலும் உயர்தர விருந்துகள் நடத்துவதிலும் பிரத்தியாருடைய எலெக்ஷன்களில் முன்னின்று உழைத்து வேலை செய்வதிலும் புலிப்பட்டி பிள்ளையவாளுக்கு இணையானவர் அந்த ஜில்லாவிலேயே கிடையாது என்று பெயர் வந்தது. பிறகு கேட்பானேன், பிதிரார்ஜித சொத்து நாளுக்கு நாள் குறைந்து வந்தது. கடனோ நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஆனாலும் ரத்தினம் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் எப்போதும் போல் டம்பீகச் செலவுகள் செய்து வந்தான். அவன் கவலையின்றி இருந்ததற்கு ஒரு காரணமும் இருந்தது. தாமரை ஓடை பண்ணையாருக்கு சந்தானம் இல்லாதபடியால் அவருடைய திரண்ட சொத்தெல்லாம் தனக்கே வரப்போகிறது என்று அவன் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தான். ரத்தினம் சென்னையில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் பஞ்சநதம் பிள்ளைக்கும் கூட அத்தகைய அபிப்பிராயம் இருந்துதான் வந்தது. ஆனால் அவன் புலிப்பட்டிக்கு வந்த பிற்பாடு அவனுடைய நடை உடை பாவனைகள் பஞ்சநதம் பிள்ளைக்கு அளவில்லாத வெறுப்பை உண்டாக்கின. தன்னுடைய சொத்தில் ஒரு காலனா கூட இந்த தூர்த்தனுக்கு சேரக்கூடாது என்று அவர் தீர்மானித்து விட்டார். ஆனால் இது அவனுக்கு தெரியாது. சொத்து எங்கே போகிறது, இவருக்கு கொள்ளியிட நம்மைத் தவிர வேறு யார் என்று எண்ணி அவன் நிச்சிந்தையாயிருந்தான். எனவே திடீரென்று ஒரு நாள் தாமரையோடை பண்ணையார் இரண்டாம் தாரமாக கல்யாணியை கல்யாணம் பண்ணிக் கொள்ளப் போகிறார் என்ற செய்தியை அறிந்ததும் ரத்தினம் பிள்ளைக்கு இடி விழுந்தார் போல் இருந்தது. அவன் கோபம் கொண்டு கல்யாணத்துக்கு கூட வரவில்லை. கிழவனுக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கிறது என்று கண்டவர்களிடமெல்லாம் தூற்றிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அப்போது வந்த ஆத்திரத்தில் இந்த மாதிரி வயதானவர்கள் சிறு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளும் அக்கிரமத்தைப் பற்றி புனைப்பெயருடன் பத்திரிகைகளுக்கு கூட ஒரு கடிதம் எழுதினான். அது வெளியானதும் தனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வைத்து, பத்திரிகையில் இது ஒரு விஷயம் வந்திருக்கிறது, பார்த்தீர்களா என்று அதை படித்து காட்டினான். சில மாதங்கள் இப்படி கோபத்தில் ஆழ்ந்திருந்த பிறகு ஒரு நாள் தாமரையோடை வீதி வழியாகப் போனபோது அவன் தற்செயலாக கல்யாணியை பார்க்க நேர்ந்தது. அவளுடைய திவ்ய சௌந்தரியத்தை பார்த்ததும் அவன் பிரமித்தே போனான். ஆஹா, இப்பேற்பட்ட அழகியையா இந்த தலை நரைத்த கிழவன் மணந்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணிலான். இயற்கையிலேயே காமுகனும் ஒழுக்கத்தில் தூர்த்தனுமான அவனுடைய உள்ளத்தில் அக்கணமே பாபசிந்தை குடிகொண்டது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.